வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். பதாகைக்கு செருப்பு மாலை அணிவித்த மர்ம நபர்கள் கிழித்து எடுத்துச் சென்ற அர்ச்சனா எம்பி. ராஜபக்சர்கள் மீது பாய தயாராகும் கடுமையான சட்டம். சுரேசலேவின் உடல்நிலை தொடர்பில் அவரது மனைவி கூறும் அதிர்ச்சி தகவல்கள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் குற்றவாளிகளை இலக்கு வைக்கும் அரசாங்கம். பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டுள்ள 400 துப்பாக்கிகள் சர்ச்சையில் சிக்கிய கம்மன்பில. இலங்கையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய உத்தரவுகள். தற்போது பெட்ரோல் விலை குறைந்துள்ளது. அரசாங்கத்தினால் ஏன் விலையை குறைக்க முடியாது? நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற இருந்த ஒப்பந்தம் ரத்து. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள். பதாகைக்கு செருப்பு மாலை அணிவித்த மர்ம நபர்கள் கிழித்து எடுத்துச் சென்ற அர்ச்சனா எம்பி. யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனின் பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரையாண்டிய பிரதான வீதியில் அர்ச்சனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்களை கிளப்பியிருந்தது. இவ்வாறான நிலையில் அர்ச்சனாவின் 10 அடி உயர பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இதன் பின்னர் காலை 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தனது காரில் வந்த அர்ச்சனா ராமநாதன் பதாகையை கிழித்து தனது காரில் எடுத்துச் சென்றுள்ளார். ராஜபக்சர்கள் மீது பாய தயாராகும் கடுமையான சட்டம். இலங்கையில் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு பல்வேறு கொடுமைகள் தற்போது வரை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தை கடுமையாக பிரயோகிக்கும் நடவடிக்கையை கடந்த காலங்களில் ராஜபக்சர்களே தீவிரமாக முன்னெடுத்திருந்தனர். அதில் முக்கியமான பங்கு வகித்தவர் பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டபாய ராஜபக்ச. இன்று வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் சிறைகளில் நரக வேதனையை அனுபவித்து வருகிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையதாக கோட்டபாயவை கைது செய்ய அனூர் அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது கடும் அச்சமடைந்துள்ள கோட்டபாய தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் தீவிர சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்குமாறு கோரி நீதிமன்றில் மனு தாக்கலும் செய்திருக்கிறார். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் கோட்டபாய ராஜபக்ச தொடர்புடையவர் என்பதை நிரூபிக்கும் எந்தவொரு ஆதாரமும் இதுவரை வெளியிடப்படவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ச சார்பில் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக அவர் கைது செய்யப்பட்டால் அவரது சுதந்திரம் பறிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சேனல் 4 ஊடகத்தில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சேனல் 4 ஊடகத்தின் தகவல்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனது கட்சிக்காரர் கைது செய்யப்படுவதற்கான அவதானம் காணப்படுவதாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். தனது கட்சிக்காரர் அவ்வாறு கைது செய்யப்பட்டால் தடுப்பு காவல் உத்தரவின் பேர் கீழ் வைக்கப்படும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே கோட்டை நீதிவானினால் அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது கட்சிக்காரர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பணியாற்றியவரும் இந்த மனுவில் பிரதிவாதியுமான ஷானி அபேசேகர போலி சாட்சிகளை உருவாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவராகும். அதனால் அத்தகைய ஒருவரிடமிருந்து நியாயமான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணையை எதிர்பார்க்க முடியாது.
சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு கைபொம்மை போல நடந்து கொள்கிறது. மனுதாரர் கைது செய்யப்பட்டால் அவரது சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படும். இதன் மூலம் அரசியலமைப்பின் குறிப்பிட்டுள்ள இயற்கை நீதியின் கோட்பாடு மீறப்படும். மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்பதற்கான எந்தவொரு ஆதாரமும் இல்லை. எனவே மனுதாரரை கைது செய்வது சட்டவிரோதமானது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். சுரேசலேவின் உடல்நிலை தொடர்பில் அவரது மனைவி கூறும் அதிர்ச்சி தகவல்கள். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேசலேவின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளது என அவரது மனைவி மனோரிசலை தெரிவித்துள்ளார். இரத்த உறைவு காரணமாக அவரது கை கடுமையாக வீங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக அவரது உடலின் மேற்பகுதி சரியாக செயல்படாததால் அவர் முற்றிலும் படுக்கையில் முடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த இரத்த உறைதல் நிலையை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் அவரது வயிற்று பகுதியில் சிறப்பு ஊசிகளை செலுத்தினார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குற்றவாளிகளை இலக்கு வைக்கும் அரசாங்கம். வெளிநாடுகளில் நீதிமன்ற பிடியாணையுடன் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்களை இலங்கைக்கு மீள கொண்டுவர அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக மற்றும் பாதாள உலக கும்பல்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைக்கும் போலீஸ் திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டார். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகளில் அதே சட்ட நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்கள் இந்த நாட்டிற்கு திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காக எதிர்காலத்தில் நாங்கள் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகளை பிறப்பித்து அவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களம் நீதிமன்ற உத்தரவுகளை சட்டத்திற்கிணங்க செயற்படுத்தி வருவதாகவும் சந்தேக நபர்களை திரும்ப பெறுவதை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் மேலும் சர்வதேச ஒத்துழைப்பு நாடப்படும் என்றும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டுள்ள 400 துப்பாக்கிகள் சர்ச்சையில் சிக்கிய கம்மன் பில. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரிலேயே பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கம்மன் பில அறிவுறுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிள்ளையானை கல்கிசை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போதே இந்த விடயங்கள் வெளிவந்துள்ளன. பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையானின் குழுவிற்கு 356 D56 ரக துப்பாக்கிகள், 36 9 மீமி கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மேஜிக்ட்ரோ வகை துப்பாக்கி உள்ளிட்ட மொத்தமாக 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதன்படி தங்கள் கட்சிக்காரரை நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணியொருவர் அறிவுறுத்துவது சட்ட நெறிமுறைகளை முற்றிலும் மீறும் செயலாகும் என்று சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இந்த நெறிமுறை மீறல் நடவடிக்கைகளுக்கு உதய கம்மன் பிளவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளிக்க முடியும் என்று அவர்கள் மேலும் வலியுறுத்தினார்கள். இப்போது பெட்ரோல் 225 ரூபாவிற்கும் டீசல் 240 ரூபாவுக்கும் வழங்க முடியும். பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. பழைய விலையிலேயே எரிபொருள் கொள்வனவு செய்யப்பட்டதால் தற்போதைக்கு விலையை குறைக்க முடியாது என்று அமைச்சர் அனில் ஜெயந்த கூறுவது மக்களை அப்பட்டமாக ஏமாற்றும் செயலாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பிப்ரவரி மாதத்தில் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்களை வைத்துக் கொண்டு மார்ச் மாத ஆரம்பத்தில் போர் காரணமாக உலக சந்தையில் விலை உயர்ந்ததை காட்டி அரசாங்கம் உடனடியாக இங்கு விலையை உயர்த்தியது. இதன் மூலம் 600 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகையை அரசாங்கம் திரட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். போர் நிறுத்தத்திற்கு பின்னர் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து உலக சந்தையில் எரிபொருள் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அத்துடன் ஹோர்முஸ் வழியும் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி சிங்கப்பூரிலிருந்து 1 லிட்டர் பெட்ரோலை 225 ரூபாவிற்கும் 1 லிட்டர் டீசலை 240 ரூபாவுக்கும் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும் என பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இதில் பெரும் ஊழலில் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் டிராபிகுரோ நிறுவனத்திடமிருந்து 1 லிட்டர் டீசலுக்கு 90 ரூபாய் அதிகமாகவும் ஆதித்யா பிர்லா நிறுவனத்திற்கு 1 லிட்டர் டீசலுக்கு 120 ரூபாய் அதிகமாகவும் வழங்கி அந்த நஷ்ட சுமையை மக்கள் மீது அரசாங்கம் சுமத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே சுவிட்சர்லாந்தில் இடம்பெற இருந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் ரத்து.
முன்னதாக 2 நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்று இன்று நடைபெற இருந்தது. சுவிட்சர்லாந்தின் ஃபர்கன்ஸ்டாக் மலைப்பகுதியில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என சுவிஸ் வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக இன்று அறிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பேசுவதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் சுவிட்சர்லாந்துக்கு சென்று ஈரானிய பிரதிநிதிகளை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். எனினும் அவர் தனது பயணத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக வெள்ளை மாளிகை நேற்றிரவு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெறாது என்பதை சுவிஸ் வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய உத்தரவுகள். இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் தொடர்பான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் திறன்பட கண்காணிப்பதற்காக அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு கொடுப்பனவிற்கும் வங்கிகள் மூலம் சிறப்பு பரிவர்த்தனை எண் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதியாளர்களின் வரி அடையாள எண், அதாவது டின் எண், முகவரி, பயனாளர் பற்றிய விவரங்கள், வங்கி மற்றும் கிளை குறியீடுகள், கொடுப்பனவு தொகை, நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு திகதி, தற்காலிக விலைப்பட்டியல் எண் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை வங்கிகள் மூலம் சுங்க திணைக்களத்திற்கு வழங்க வேண்டும். மேலும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முற்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு முன்னர் இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்க திணைக்களத்தில் தகுதி வாய்ந்த இறக்குமதியாளராக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பதிவு இல்லாத இறக்குமதியாளர்களுக்கு வர்த்தக வங்கிகள் மூலம் முற்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் புதிய ஒழுங்குமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் இறக்குமதி துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும், வெளிநாட்டு நாணயம் வெளியேறுவதை முறையாக கண்காணிக்கவும் அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.